எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு சில தின்பண்டங்களுக்கு மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பஜ்ஜி மாவுக்கு வந்து ஒரு கப் வந்து மெஷரிங் கப்பில் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதை அப்படி போட்டுருங்க. அதை வந்து எடுத்து அப்புறம் அது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணியில் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி செய்யலாம். இப்போது ஆப்ப மாவு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, சாப்பாட்டு அரிசி. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் போட்டு இல்லைன்னா மிக்சியில் போட்டு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கிலோ வந்து மிளகா வத்தல், சிவப்பு மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. சாதாரண மிளகு வத்தல், நீட்டை வத்தல். அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து மிளகா வத்தலும், அப்புறம் இன்னொரு தட்டில் வந்து தனியாவும் 400 கிராம் வந்து ஜீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 200 கிராம் ஜீரகமும் திரும்பி ஒரு 200 கிராம் ஜீரகமும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து மிளகு வந்து 100 கிராம் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. வரலி மஞ்சள் வந்து 2 போட்டுக்கோங்க. நன்றி.